இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி தனுசு ராசி. தனுசு ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் எப்பவுமே நேர்மையும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் அதிக ஞானம் கொண்டவங்க அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்தையுமே முன்கூட்டியே ஆராயக்கூடிய ஒரு பக்குவம் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம். எதிர்காலத்தில் நம்ம என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு முன்கூட்டியே இவங்க கணிப்பாங்க. அது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு 90% இவங்க சொல்கிற விஷயங்கள் அப்படியே அவங்களுடைய எதிர்காலத்தில் பிரதிபலிக்கும். அந்த அளவுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுக்கு அறிவுரை கூடுறது, மற்றவங்களுடைய உணர்வுக்கு மதிப்பு அளிக்கக்கூடியவங்க, இது எல்லாமே நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு ரொம்ப பொருந்தும். ஒவ்வொரு வேலையுமே ரொம்ப திட்டமிட்டு செய்வாங்க. வேலை வாங்குறதுல ரொம்ப கெட்டிக்காரங்க தான், இருந்தாலும் ஒவ்வொரு வேலையில் செய்யும்போதும் ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக செயல்படுவாங்க. புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். உடல் பலம் வாய்ந்தவங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை, புத்தி கூர்மை வாய்ந்தவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள். எப்போவுமே ஒரு குறிக்கோள் வைத்து செயல்படுவாங்க. நம்ம இந்த எல்லையை டார்கெட் பண்ணோம், அதை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள். அதை நோக்கி பெரும்பாலும் பயணிப்பாங்க. வாழ்க்கையில் ஒரு 30-35 வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நல்ல ஒரு சாதனை உள்ள நபராக இந்த தனுசு ராசி என்பர்கள் வலம் வருவாங்க. இவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற 30 நாட்களும் கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது, வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குது. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது உங்களுடைய நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற 30 நாட்களும் உங்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அஷ்டம ராசியில் நீச்ச நிலையில் அமைந்துள்ள செவ்வாய் ஒருவரை தவிர மற்ற பெரும்பாலான கிரகங்கள் ஏதோ ஒரு வகையில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நன்மை தரக்கூடிய கிரக அமைப்பில் சஞ்சரிக்குது. இந்த மாதம் முழுவதுமே உஷ்ணம் சம்பந்தமான சருமம் சம்பந்தமான பாதிப்புகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கலஸ்திரஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள குரு பகவான் தனுசு ராசியை தன்னுடைய சுப பார்வையால் பார்ப்பது தோஷமற்றதாக சொல்லப்படுது. அதே மாதிரி குடும்பத்துலேயும் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். சனி பகவானும் ராகு பகவானும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால நீங்கள் மேற்கொள்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும். உங்களுடைய முயற்சி இந்த காலகட்டத்தில் வீண் போகாது. நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மனதுக்கு இனிய நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவம்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும். திருமண வயதில் இருக்கிற ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும். விவாகம் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய யோகம் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி திருமணமான பெண்கள் குழந்தை பேர் இல்லாமல் ரொம்ப நாளாக கவலைப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அது சம்மந்தமான கிரகங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதே மாதிரி கருத்தரித்த பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா சுகப்பிரசவம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்கும். இந்த வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு ஜீவகாரகனானிய சனி பகவான் ராகுவோட ஆதரவு இருக்கிறதுனால பலருக்கு ஊதிய உயர்வு, அதே மாதிரி நல்ல ஒரு சம்பள உயர்வு, நல்ல ஒரு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுத்தி சுப பலன்களை தர இருக்குது. அதனால் பதவி உயர்வுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு சான்ஸ் இந்த காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் பணி நிரந்தரம் வேணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்களாம் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல
நல்ல ஒரு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சில தனுசு ராசி என்பவர்களாக வெளிநாட்டுக்கு சென்று பணியாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக ஆர்வமாக இருந்திருப்பீங்க. வெளிநாட்டுக்கு போகலான்னு முயற்சி பண்ணி டயர்டாகி கூட அந்த முயற்சியை கூட ஒரு சிலர்லாம் கைவிட்டிருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வெளிநாடுக்கு செல்லக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. வெற்றி உங்களை தேடி வரும். நீங்கள் நீண்ட நாளாக ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும். அந்நிய நாடு சென்று பணிபுரியக்கூடிய யோகம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும். எதிர்பாராத சில சலுகைகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் வெளிநாட்டில் பணிபுரிஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் தாய்நாட்டுக்கு திரும்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் விருப்பம் இந்த காலகட்டத்தில் வரும். அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. தாய்நாட்டுக்கு திரும்பக்கூடிய யோகமும் ஒரு சிலருக்கு இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். அதே மாதிரி தொழிலில் வியாபாரத்தில் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு சனி பகவானும் ராகுவும் இணைந்து நிறைய நற்பலன்களை உங்களுக்கு வழங்க இருக்காங்க. இவ்விரு கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் நீண்ட நாளாக ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். முற்பிறவியில் செய்த பாவங்கள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நல்ல ஒரு பலனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தர இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது. தொழிலில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு அமைப்பு கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கிறதுனால புராதன கதைகளில் கூட சொல்லுவாங்க. தர்மசாஸ்திரம் கருட புராணத்தில் கூட சொல்லியிருப்பாங்க. பூர்வ ஜென்ம நிர்ணய சரம் பரசர சம்ஹிதை போன்றவையில் இதை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அடுத்த பிறவியில் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய செயலில் என்னென்ன நிர்ணயிக்கிறாங்களோ அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களால் ஓரளவுக்கு எதிர்காலத்தை பற்றி உங்களால் ஓரளவுக்கு கணிச்சு நீங்கள் சொல்லுவீங்க. அந்த செயல் திட்டங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேற்றுவீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கியும் நல்ல ஒரு லாபத்தை நோக்கியும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயணிப்பீங்க. ஓரளவுக்கு நீங்கள் கணிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இது வேண்டாம் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை ஒதுக்குவீங்க. அதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கும். நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த மாதம் முழுவதுமே ஒரே சீராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் புதிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வெளிநாடு சென்று நல்ல ஒரு வேலை செய்யக்கூடிய அமைப்பு இந்த கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். அரசியல் துறையில் இருக்கிறவங்கள பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களில் கிரக அமைப்புகள் ரொம்ப சுப பலனை பெற்றுத்தரக்கூடிய இடத்துல இருக்குது. தோஷமின்றி ஒவ்வொரு காரியத்திலையுமே இந்த காலகட்டத்தில் இறங்குவீங்க. கட்சியில் கூட ஒரு முக்கிய பொறுப்பு முக்கிய பதவியெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். தொண்டர்கள் மத்தியில் நல்ல ஒரு பொறுப்புள்ள நபராக நீங்கள் வலம் வர போகிறீங்க. நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நெருங்கிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. எதிர்காலம் பற்றிய ஒரு பயம் இது வரையில் இருந்திருக்கும். இனி அந்த நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்திலையுமே சிந்தித்து செயல்படுங்க. வருகின்ற நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு. அதே மாதிரி மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த பாடத்தை படிக்கணும் இந்த பிரிவை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர்லாம் செயல்படுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் விரும்பிய பாடம் விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இதை தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயத்தில் இறங்குவீங்க. அதற்கு போதுமான நிதி உதவி இல்லாமல் கூட ஒரு சிலர் கஷ்டப்படுவீங்க. அந்த நிதி உதவி டக்குன்னு உங்களை தேடி வரும். அதே மாதிரி வெளிநாடு சென்று படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில தனுசு ராசி மாணவர்கள் ஆசைப்படுவீங்க. அதற்கான வாய்ப்புகள்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு. உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வருகின்ற 30 நாட்களுமே பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால இம்மாதம் முழுவதுமே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும். வேலைக்கு சென்றுட்டு இருக்கிற பெண்மணிகளுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சமடைவது அவ்வளவு உங்களுக்கு சாதகமாக இருக்காது. உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தரமான உணவுகளை உண்றது
தவிர்க்கிறது இதெல்லாம் ரொம்பவும் நல்லது. வாரந்தோறுமே செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில பெண்கள் வீட்டில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்பவும் நல்லது. ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. அருகில் ஏதாவது முருகன் ஆலயம் இருக்குது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி, அதுவும் பசு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. நிறைய அற்புதமான பலன்கள் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. அந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.